வணக்கம். எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் அது எத்தனையோ வகையாக சொல்லலாங்க. அதாவது சாப்பிட்றது மகிழ்ச்சி, சுற்றி பார்ப்பது மகிழ்ச்சி, சும்மா இருக்கிறது மகிழ்ச்சி. ஒன்றும் இல்லை, என் கையில் செல்லை கொடுத்துருக்கேன், நான் பாட்டுக்கு இருப்பேன், பார்த்துக்கிட்டே கூட அப்படியே கூட உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறது மகிழ்ச்சி. பாடுனா மகிழ்ச்சி, ஓடுனா மகிழ்ச்சி, நீந்துனா மகிழ்ச்சி, இப்படி எல்லாம் வகை வகையாக இருக்குதுங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவர்களை தாக்கி மகிழ்ச்சி அடைதல், அது ஒரு வகையான சாடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த வார்த்தை சாடிஸ்டுங்கிற ஒரு வார்த்தை ஆங்கில சொல்லாச்சே, இப்போ தமிழில் அப்படி இல்லையா அப்படின்னா கொடூர மனநிலை உள்ளவர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மனநிலைக்கு பேர் என்னன்னா வதை சித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுது. ஆனால் இதெல்லாம் நம்ம விளக்கம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. சாடிஸ்ட் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம்? தீமனத்தர், தீமையான மனத்தை உடையவர். கொடும் சிந்தையர், கொடுமையான சிந்தையை உடையவர்கள், இப்படி சொல்லலாம். இந்த மனநிலையில் உள்ளவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், என் வாழ்க்கையில் வச்சு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. இது என்ன அப்படின்னா, பிறர் ஊசியை கொண்டு குத்துற மாதிரி குத்துறோம், அப்படின்னு கத்துனா வலிக்குதா, வலிக்குதுல்ல, இப்படி தான் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஊசி கொண்டு தான் குத்தணும்னு இல்லை, வார்த்தைகள்லேயே குத்தலாம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேலி பண்ணுறாங்க. அந்த கேலி பண்ணுறவங்க சரியா அவங்களுக்கு இனிமேல் சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி உண்மையாக ஒன்றும் கேலி பண்ணலைங்க, அவர் கேலி பண்ணுறதுக்கும் காசு, அந்த கேலி பண்ணுறவர் பொறுத்துக்கிறாரு அவருக்கும் காசு, அதை பார்த்து கைதடிச்சிருக்கிறாங்களா அவங்களுக்கும் காசுங்கிறோம். அப்படி இல்லைங்க, அப்படி பழக்கிட்டோம்னா பிள்ளைய அதே மாதிரி ஆயிருங்க. நான் பார்த்த சின்ன குழந்தைகள்லாம் அதுகளுக்கு பொருள் தெரியாமலே அந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டே இருக்குது. பயமாக இருக்குது. அப்படி யார் உங்கள் ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி என்ன மகிழ்ச்சி இருக்குது சொல்லுங்கள். நான் சில நாட்களுக்கு முதல்ல என்னுடைய வரலாறு பற்றி சொல்கிறப்ப, நான் ஒரு நாள் என்ன பாடுபட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன கையெழுத்துக்காக ஒரு பேராசிரியர்கிட்ட நான் எவ்வளோ நேரம் நின்னேன். இத்தனைக்கு நானும் அவர் எதிரி கூட கிடையாது அப்படின்னு சொன்னேன். நான் இன்னும் உடனே ஒருத்தர் என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் பார்த்தேன், ஏங்க அப்படி இல்லாமல் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டார். இன்னமும் சொல்கிறேனே, அவர் ஒரு தடவை பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்தார். எங்கள் பேராசிரியர் அறையில் நான் உட்காந்துருந்தேன். அப்புறம் வர்றோடனே எல்லோரும் எழுந்திரிச்சோம். வந்து அவர் பெரிய பதவியில் இருக்கிறதுனால அப்படி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கள் பேராசிரியர் என்ன பண்ணார், என்னை காமிச்சு, இந்த பையன் நல்லா படிக்கிறாரு, இவர் தகுதியும் உள்ளவர், என்கிட்ட தான் பிஹெச்டி பண்ணுறாரு, இவருக்கு ஒரு வேலை வந்தாதீங்க சொல்லுங்கள். இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல சொன்ன விஷயங்களெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தோணுனாலும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இயல்பு என்னங்கிறத. அப்படியா, உனக்கு வேலை வேணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் ஒன்றும் சொல்லலை, ஏதோ சொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சது. ஒன்று செய்ய, ஏதாவது ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் செத்து போயிடுவான், செத்து போயிட்டான்னு வச்சுக்கேன், அப்போ அந்த இடம் காலியாகும்ல, அதுக்கு ஒன்றே போட்டுருவோம். அந்த அறை முழுக்க அமைதியாகிடுச்சுங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறார். இப்போ நான் மௌனமாக எங்கள் பேராசிரியரை பார்த்து, என்ன இது அப்படின்னு, பேசாமரு அப்படின்னார். விடு, ஒன்றும் சொல்லாத, பேசாமரு. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி யாராவது சொல்லுவாங்களா? உனக்கு வேலை நான் வாங்கி தரேன்ப்பா பொறு, அப்படி தானே சொல்லுவோம். நான் உடனே சொன்னேங்க, எனக்காக யாரும் இறக்க வேணாம் ஐயா, எனக்கு அப்படி வேலையும் வேணாம் சொல்லிட்டு எங்கள் பேராசிரியர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எனக்காக சிபாரிசு பண்ணுறோம்னு இவர்கிட்ட பண்ணியிருக்க கூடாதுங்க அப்படின்னு. சரி, இந்த ஒரு நிகழ்வை நினைவு வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே நாங்கள் எட்வர்டு ஹால் மதுரையில் இருக்குது. மாலையில் எங்களுடைய குழு கூடும். நான், பேராசிரியர் தோபரமுசன், மதன் மோகன் என்ற வழக்கறிஞர், அதே போல் மற்ற நண்பர்கள், இளங்கோங்கிறவர், நம் பல்கலைக்கழகத்து நண்பர்கள்லாம் வருவாங்க. இதில் முன்னாடி போய் உட்காந்துட்டு நாங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். நான் என்னுடைய கலகல கடைசி பக்கம் சக்தி வீடுகள் எழுதுகிற போது எல்லாம் எழுதியிருப்பேன். அதில் ஒருத்தர் தினம் என்ன செய்வார் தெரியுங்களா? நாங்கள் 4 பேர் உட்காந்துருப்போம், அல்லது 2 பேர் உட்காந்துருப்போம். அவர் வேகமாக வருவாருங்க. வந்த உடனே என்கிட்ட வந்து, ஞானசம்பந்தன்
என்ன இப்போ உங்களுக்கு கூட்டமே இல்லையாமே, உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதாமே, என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படிம்பாரு. இல்லைங்க அதெல்லாம் இருக்குது, நான் போடுவோமா, அதை சொல்லாதீங்க, நான் கேள்விப்பட்டேன், சரி வரேன் அப்படின்னு போவார். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, எப்பெல்லாம் உள்ள வராரோ இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். என் பக்கத்தில் இருந்த அந்த நண்பர் கேட்டார், ஏங்க இருந்தாலும் இப்படியே சொல்கிறான் அப்படின்னு. அதை விடுங்க சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஒரு நாள் அவர் வர்றாரு. நான் உடனே என் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட சொன்னேன், இப்போ பாருங்கள் நான் அவரை போய் மகிழ்ச்சி படுத்தட்டுமா அப்படின்னு கேட்டேன். எப்படி அப்படின்னாரு அவர் மெதுவாக என்கிட்ட. இருங்களேன் அப்படின்ட்டு நான் நேராக முதல்ல ஓடி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, சார் பெண்ணுமோ தெரில சார், கூட்டமே கிடைக்க மாட்டேங்குது, இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல, ஏன் மீட்டிங் வரலன்னு எனக்கு தெரியல, நான் பாருங்கள் இப்படி மாலையில் இப்படி உட்காந்துருக்கேன், எல்லோரும் இருக்கா மீட்டிங் போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னேங்க அவர் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாமல் விரிஞ்சிருச்சுங்க. அப்படியே கை கொடுத்துட்டு எதுக்குன்னு தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாருங்க. வந்து உட்கார்ந்தேன். என் நண்பர் என்னை ஒரு மாதிரியை பார்த்து, ஆனால் எதிரியை கூட சந்தோஷப்படுத்த உங்களால் தாங்க முடியும் அப்படின்னாரு. அப்படி இல்லைங்க, அவருக்கு அது சந்தோஷம் தருதுன்னா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுப்பேன், இதனால் என்ன இருக்குது, இனிமேல் நாளையிலேருந்து பாருங்கள் வந்த உடனே அப்படிம்பாரு, நான் எப்படியுமே போயிடுவார் அப்படின்னு. இல்லைன்னா அவர் எப்படிம்பாரு, நானும் ஒன்று அப்படியுமே அப்படி போயிடுவார். சரி, இதனால் அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ கிடைக்குது. ஒரு அப்பா பையன் கேள்விப்பட்ட கதை, படித்த கதை தான். அப்போ அந்த பையன் வந்து கூட இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் கடுமையாக பேசிடுவான், கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அந்த பையனை கூப்பிட்டார் அப்பா, இந்த மாதிரி கோவத்தை அதெல்லாம் அடக்க முடியாது, நீங்கள் சொன்னாப்பெல்லாம் அடங்கிட முடியுமா அப்படிங்கிறான். சரி, ஒரு பலகை ஒன்று செவத்தில் இவனுக்காகவே தயார் பண்ணி ஆணியில் அடித்து வச்சுருந்தார். சொல்லிவிட்டு, தம்பி நீ ஒன்று செய், கோவம் வர்றப்ப இந்த பலகை இருக்குல்ல இதில் ஒரு ஆணி அடிச்சிடு அப்படின்னாரு. இதற்கு எப்படின்னாவே, சும்மாப்பா நீ அடியேன், இப்போ எல்லாம் எவ்வளோ தடவை கோவப்படுறதுன்னு தெரியும்ல. ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே அந்த பலகை முழுவதும் ஆணியாக அடிச்சிருக்குங்க. இவன் கோவம் வர்றப்பெல்லாம் ஆணி அடிச்சுவிட்டான். அப்புறம் பார்த்தாரு, எப்போ பலகை எல்லாம் நிறைஞ்சு போச்சு, இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையை எடுத்து அதில் இருக்க ஒரு ஆணியாக பிடுங்கினார். இப்போ பாரு, உன் கோபத்தை நீ காட்டவும் அது ஆணி அடிச்சதாயிடுச்சுன்னு. அந்த பையன் கொஞ்சம் சங்கடப்பட்டான். ஆமாப்பா, இவ்வளோ கோவப்பட்டுக்கூடாதுன்னு. அப்புறம் அவங்க அப்பா சொன்னார், அந்த ஆணிலாம் பிடுங்கின இடத்த காமிச்சு, தம்பி நீ ஆணி அடித்தப்ப அந்த வலி மட்டும் இல்லை தம்பி, இவர் பிடுங்கின பிறகும் அந்த இடம் பூரா பள்ளமாக இருக்குது பார்த்தியா, இது வடுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அப்படின்னு அந்த அப்பா சொன்னார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இந்த குறளை சொல்லிட்டு அப்பா பையன்கிட்ட சொன்னார், அப்பா இதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோ, நெருப்பை கொண்டு சுட்டால் கூட அந்த சுடுபட்ட இடத்துல வடு ஏற்படும், அது கூட கொஞ்ச நாளில் மாறிடும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான பிளாஸ்டிக் சர்ஜரியில் அந்த வடுவை கூட மாற்றிடலாம். ஆனால் நம்முடைய நாக்கு, அதில் சொல்லப்படுற சொல் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படுற அந்த வடு நம்ம மனதுக்குள்ளே ஆறவே ஆறாதுப்பா. இதைத்தான் நம் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறார்ப்பா. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ வைப்பது தான். பாக்கியராஜ் தன்னுடைய பாக்கியாதலில் சொல்லுவார், எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படிப்பார். ஈத்துவக்கும் இன்பம்னு திருவள்ளுவர் சொல்வார். கொடுக்குற போது இன்பம், அதை வாங்குறவனுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குற போது அது ஒரு இன்பம் அப்படிம்பார். அதனால் கூடிய மட்டும் நாம் மகிழ்ச்சியை தேடணுங்கிறதுக்காக யாரையும் தாக்கியோ கேலி பண்ணியோ அங்க குறைபாடுகளையோ நிறத்தையோ அல்லது வறுமையையோ வேறு எதையாவது சொல்லி நாம் யாரையும் தாக்கிடக்கூடாதுங்க. ஒருவேளை நம்மளை அவங்க தாக்குனாலும், நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, எதிரியை கூட சந்தோஷப்படுத்துகிற முறை அதை கையாளுங்க.
நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.